பிரைஸ் அலாட். மீண்டும் ஒரு ப்ரேயர் அவுட்லைன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஜெபம் பண்ண வந்திருக்கிற போதகர் யார்னா போதகர் ஜூட் மெல்கம் அவர்கள். பிரைஸ் அலாட் பாஸ்டர். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் முதல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அதாவது அவருடைய ஊழிய அனுபவங்களை நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்து தனக்குன்னு இப்போ ஒரு சபை ஒன்று உருவாக்கி அதை முள்ள இப்போ அவர் நடத்திட்டு போகிறாரு. அதாவது பாஸ்டர், நிறைய பேர் உங்களுடைய நிலைமையில் இருப்பாங்க, தனி சபை ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய வாய்ஸ், அவருடைய குரலுக்கு தான் அவர் செவி கொடுத்து தான் சொந்த ஒரு ஊழியமாக அவர் நடத்திட்டு போகிறாரு. நேர்களே, இந்த நிகழ்ச்சியிலையும் நீங்கள் ப்ரே பண்ணலாம். சாட்சிகள் இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். எங்களுடைய இலக்கம் 07778877575. அந்த இலக்கத்துக்கு டயல் பண்ணி நீங்கள் பேசலாம். பேசும்போது டிவி வால்யூமை குறைச்சிட்டு பேசணும். அது மாத்திரம் இல்லாமல் நேர்களே, ஃபேஸ்புக்லேயும் இப்போ நிகழ்ச்சி லைவாக போய்கிட்டு இருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமும் இணைந்திருக்கலாம். பாஸ்டர், அதாவது இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் உங்களுடைய ஊழிய பாதைகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். உங்களை ஆண்டவர் இப்படி அழைத்தார். அதாவது நிறைய பேர் வந்து அந்த அழைப்புங்கிறது ஒன்று இல்லாமல் அது ஒரு சேர்ச்சிலேருந்து இன்னொரு சேர்ச்சில் கலந்து நாம் ஒரு சேவை செய்யணும்னு போகிறாங்க. அது சில பல பிழையான தீர்மானங்கள் எடுத்து. பாஸ்டர், அது எப்படி நீங்கள் ஆண்டவருடைய செவிக்கு, அதாவது குரலுக்கு நாம் எப்படி செவி கொடுக்கணும், அதை எப்படி கண்டு உணரணும் அப்படின்னு சொல்லி யார் யார் இந்த மாதிரி டிசிஷன் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். விதமாக சகோதரர் சொன்னது போல் திடீர் எண்ணங்கள், திடீர் திட்டங்கள் போடாதபடிக்கு காத்திருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறதுக்கு ஆண்டவர் ஊழியர்களை எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளில் அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசுவே, திடீரென்று ஆண்டவரை கர்த்தாவே தனக்கு ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து போகாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை தங்களுடைய காதுகளை கேட்டு நீர் சொல்லுகிற பிரகாரமாக நடப்பதற்கு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஆகார் வனாந்திரத்தில் முதல் தடவை போகும் பொழுது நீர் ஆண்டவரே அவருடைய தீர்மானத்தை கண்டு இது தப்பு என்று உணர்த்தி திரும்ப ஆண்டவரே சாராளுடைய இடத்துக்கு அனுப்பினீர். இரண்டாவது முறை ஆண்டவரே மறுபடியும் பிள்ளையோடு போகும் பொழுது நீர் ஆண்டவரே நீர் தரிசனமாகி கண்ணீரை கண்டு ஆண்டவர் ஆசீர்வதித்தீர். இதே போல உம்முடைய திட்டத்தை உணர்ந்து சத்தத்தை கேட்டு ஆண்டவர் செயல்பட ஊழியங்களை நடத்த ஆரம்பிக்க நீங்கள் கிருபை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்க, ஏற்ற காலத்தில் நான் உயர்த்துவேன் என்று சொன்னேன். அந்த பலத்த கரத்துக்குள் அடங்கியிருந்து கர்த்தருடைய சத்தம் வந்த பிறகு ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய கர்த்தருக்கென்று செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்ய நீர் கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நேர்களே, உங்களுக்கும் ஜெப தேவைகள் இருந்தால் 07778877575 அந்த இலக்கத்துக்கு டயல் பண்ணி நீங்கள் பேசலாம். பாஸ்டர், நாம் இப்போ ஜெபம் பண்ணுவோம். நிறைய வாலிபர்கள் இப்போ A-level எக்ஸாம் முடிச்சுட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக ரெடியாக இருக்காங்க. இந்த மாதிரி தீர்மானத்தில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆலோசனை கூறி அவங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணலாம். நேர்களே, இந்த நிகழ்ச்சி முடிந்தாலும் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் இந்த நிகழ்ச்சி லைவாக போய்கிட்டு இருக்கும். அது மாத்திரமில்லை, இந்த நிகழ்ச்சி முடிஞ்சாலும் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். நீங்கள் யார் யாருக்கு இவர் பாஸ்டரோட அட்வைஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் ப்ளே பண்ணி காட்டலாம். பாஸ்டர், நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அந்த A-level முடிச்சுட்டு சில பேர் சரியான தீர்மானங்கள் எடுக்கணும்னு. உண்மையில் அது நல்ல கருத்து. இந்த நாட்களில் வாலிபர்கள் நிச்சயமாக கர்த்தருக்கு தேவையானவர்கள். வேதத்தில் நியாயபதி புஸ்தகங்களை பார்க்கும் பொழுது உசியா ராஜா 16 வயதில் தான் ராஜாவாக மாறினான். ஆகையால் A-level முடித்துவிட்டு அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிற அருமையான வாலிப தம்பி தங்கச்சிமார்களே, நீங்கள் இந்த நாட்களில் உங்களுடைய அவசர
தீர்மானங்கள், திட்டங்கள் நீங்கள் எடுக்காதபடிக்கு, முடிவுகள் மனுஷனுடைய உங்களுடைய நண்பர்களுடைய ஆலோசனை கேட்டு நீங்கள் முடிவுகள் எடுக்காதபடிக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு புத்தி, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தேவனை தேடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்களுடைய திட்டங்கள் அவர் தான் அறிந்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாக முன்பதாகவே அவர் அவங்க மேலே திட்டத்தை வச்சிருக்கிறார். அதனால் கர்த்தருடைய கரத்தில் ஆண்டவர் தேடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இருப்பார். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவர் அடுத்த ஸ்டெப்ஸ் நான் என்ன செய்ய வேணும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு காட்டுங்க என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வழியை வாசலை திறப்பார். நீங்கள் அந்த வழியில் போகும் பொழுது உங்களுடைய வாலிப வயதில் நீங்கள் உலகத்துக்கு இழுக்கப்பட்டு போகாமல் நீங்கள் இந்த உலகத்தில் பிரித்தெடுக்கப்பட்டு இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் அதிக ஞானம் உள்ளவர்களாக தேவன் உங்களை மாற்றுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி கர்த்தாவே. விசேஷமாக ஏழவள் முடித்து கல்வியை கற்று முடித்து அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே அவசர தீர்மானங்கள் எடுக்காதபடிக்கு சில நேரம் பெற்றோர்கள் ஒரு சில தீர்மானத்தை வைத்திருப்பார்கள். ஆண்டவரே பிள்ளைகள் ஒரு தீர்மானத்தை வைத்திருப்பார்கள். ஆண்டவரே நண்பர்கள் ஒரு தீர்மானத்தை வைத்திருப்பார்கள். இவை எல்லாத்தையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார், எதற்காக எங்களை அழைத்திருக்கிறார் என்று ஆண்டவரே இந்த வாலிப தம்பி தங்கச்சிமார்கள் ஆண்டவரே கர்த்தாவே அதை அறிந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் அடுத்த ஸ்டெப்ஸுக்கு கொண்டு போகும்படியாக தங்களை அர்ப்பணிக்கத்தக்கதாக நீ கிருபை செய்வீராக. ஆண்டவரே. வீணாக தங்களுடைய வாலிப வயதை ஆண்டவரை ஏழவளுக்கு பிறகு ஆண்டவரை முடித்து கொள்ளாதபடிக்கு, உலகத்துக்கு போகாதபடிக்கு ஆண்டவரை நீர் அவர்களுக்கு வைத்த திட்டத்தின்படி சொன்னீர், ஒருவன் ஞானத்தில் குறைவில்லாய் காணப்பட்டால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவான் என்று. ஆண்டவரை நீர் உடைய ஞானத்தினால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். 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 நிறைய பேருக்கு இந்த ஆலோசனை ரொம்ப உதவியாக இருந்திருக்கும். அதாவது நிறைய பேர் பாஸ்டர் இந்த ஏழல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் கோர்சஸ் படிப்பாங்க, நிறைய பேர் வேலைக்கு போவாங்க. இதில் தான் உங்களுடைய லைஃபோட ஆரம்பம் தொடங்குது. பள்ளி வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப இலகுவாக இருந்திருக்கும், கடினமாகவும் இருந்திருக்கும். ஆனால் அது வாழ்க்கையில் ஒரு பகுதி. இனித்தான் அவங்க ஒரு உண்மையான வாழ்க்கையோட பகுதியை பார்க்க போகிறாங்க. சரியான தீர்மானங்கள் எடுக்க. பாஸ்டர், இப்போ நாம் ஜெபம் பண்ணுவோம். நிறைய பேர் பாஸ்டர் நிறைய பிரச்சனைகள் மத்தியில் போகிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நான் இந்த நிகழ்ச்சியில் அடிக்கடி வர ஒவ்வொரு போதகர்களும் சொல்கிறது என்ன, நிறைய பேர் மன அழுத்தத்துக்குள்ளே போகிறாங்க. நிறைய தோல்விகள், காதல் தோல்விகளாக இருக்கட்டும், இல்லாட்டி எக்ஸாமில் ஃபெயில், அவங்க நினச்ச வியாபாரம் நடக்கலை, சில பேருக்கு அவங்க நினச்ச தொழிலுக்கு அவங்களால போக முடியலை. இப்படியான நிறைய பிரச்சனைகளுக்கு நிறைய பேர் முகம் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ அவங்க நிறைய மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டுறாங்க. இதுவும் கடவுளை நம்பின சில பேர் இருக்காங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கடவுள் இருக்காரோ இல்லையோங்கிற ஒரு சந்தேகத்துக்குள்ளே போயிட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா கடவுளேருந்து அந்த செய்த ஊழியத்திலேருந்து விலகுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்து நிறைய மன அழுத்தத்துக்குள்ளே போகிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறைய பேர், உங்களுக்கும் தெரிந்தவர்கள் நிறைய பேர் மன அழுத்தத்தில் இருக்கலாம். நான் முதல் சொன்ன போல் எங்களுடைய முகப்புத்தகத்துலேயும் இந்த நிகழ்ச்சி இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை ப்ளே பண்ணி காட்டலாம். ஏன்னா லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் சில மனிதர்கள் மூலம் சில விஷயங்கள் வெளிக்காட்டுவார். ஆனால் அதை தான் சில மனிதர்கள் பிழையாக உணர்ந்து தீர்க்க தரிசனம் அப்படி இப்படின்னு போகிறது. அதெல்லாம் நீங்கள் எது உண்மை எது சரின்னு உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் வேத வாசிப்புலேயும் ஜெபத்துலேயும் கூட ஆண்டவருடைய செலவிடணும். இப்போ நிகழ்ச்சியின் முதல் காலர் இருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த ப்ரேயருக்கு போவோம். பாஸ்டர், ஹலோ, யாரு? ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. வியாபாரம் பார்த்தேன், இந்த தொழில் பார்த்தேன். போன வருடம் இந்த வருடம் ஒரு நல்ல 25 லட்சம் ஆரோக்கியத்தை கொடுத்தேன். ஜெப வேலைக்கு பார்த்தேன்.
ஓகே ஐயா, இப்போ உங்களுக்காக நாங்கள் ஓகே, சரி சரிங்க பாஸ்டர். ஜெபம் பண்ண போகிறோம். உங்களோட தொழிலுக்காகவும் உங்களோட சுகத்துக்காகவும். அவங்களுடைய மகள் வந்து பாஸ்டர் நைட் ஷிஃப்ட் தான் போகிறாங்க கவர்மெண்ட்டில். அவங்களுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஐயா தேவராஜையா, நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் உங்களோட இணைந்து கொள்கிறோம். நிச்சயம் உங்களோட வியாபாரத்தையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய சரீரத்துக்கும் நல்ல சுகத்தை கொடுத்தும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நான் ஜெபம் பண்ணுகிறேன். நன்றி அருமையான இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே, கொத்மலை சகோதரன் தேவராஜுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவர் தாமே உம்முடைய கரத்தை வைத்து அவரை தொட்டு ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தில் அவருடைய வியாபாரம் ஆசீர்வாதமாய் மாறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அது ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவரே. அப்பா, அதுபோல அவருடைய சரீரம், சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய சரீரத்துக்கு, சுகத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற, வியாபாரத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறேன். தடைகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, அவருடைய பிள்ளைக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கவர்மெண்ட் நைட் ஷிஃப்ட் போகும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாவதாக. அந்த குடும்பத்தை நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க சொன்னீங்க, கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று. ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதித்து கொடுத்தது போல அவருடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன், ஆமேன். இப்போ பாஸ்டர், நாம் வந்து இன்னொரு கோலர் வரக்காட்டியும் நாங்கள் வந்து அந்த மன அழுத்தத்தில் இருக்கிற ஆக்களை ஜெபம் பண்ணணும்னு சொன்னாலே அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை கூறி ஜெபம் பண்ண நல்லா இருக்கும். ஓகே, சகோதரன் சொன்னது போல இந்த நாட்களில் சில காரியங்கள் நிமித்தம் அமுக்கப்பட்டு, தாக்கப்பட்டு, மனரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதில் விடுதலை பெற அது தோல்வி அடைந்ததுனால. ஆகையால் நிச்சயம் நான் சொல்லுகிறேன், எங்களுடைய சிந்தையை வேதம் சொல்லுது, நம்முடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தையாக மாற வேண்டும். எந்த காரியத்தை எடுத்தாலும் நம்முடைய சிந்தைக்குள்ள இயேசுவின் இரத்தம், இயேசுடைய கரம் என் மேலே இருக்கிறது. ஆகையால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறதுனால நாங்கள் தோல்வி அடைகிற மாதிரி வந்தாலும் நிச்சயம் தேவன் எங்களுக்கு ஜெயமாய் மாற்றி கொடுப்பார் என்ற விசுவாசம் நமக்குள்ள வரவேன். அடுத்தது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை கண்டு கொள்வீர்கள் என்று. லாசருடைய வாழ்க்கையில் எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு, மறித்து 4 நாள் கழித்து அடக்கம் பண்ணி வந்துட்டாங்க. 4 நாள் கழித்து ஆனால் அவங்க இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வந்து சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனை மகிமை கண்டுகொள்ள. அந்த மார்த்தாள் மரியாள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல வந்து ஒரு அற்புதத்தை செய்கிறார். நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன், உங்களுடைய இழந்த காரியங்களை தேவனுக்கு திரும்ப உயிர்ப்பித்து கொடுக்க முடியும். ஆகையால் நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேங்க. ஆண்டவர் உங்களுடைய சிந்தைக்குள்ளே அவருடைய சிந்தையை வைக்கும்படியாக. நன்றி ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன். இந்த காலங்களில் ஆண்டவரே, தன்னுடைய வியாதி நிமித்தம், தொழில் நிமித்தம், படிப்பின் நிமித்தம் ஆண்டவரே கர்த்தாவே சிந்தையில் பாதிக்கப்பட்டு மன ரீதியாக மன அழுத்தத்தில் காணப்படுவதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்று. ஆண்டவரே, இவருடைய பாரங்கள் எல்லாம் சிலுவைக்குள்ள கொண்டு வந்து வைக்கட்டும். எப்பவும் ஆண்டவரை மனுஷன் கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்காம, ஆண்டவர் மனுஷன் சில பிழையான ஆலோசனை சொல்லுவான். ஆனால் உங்கள் சமூகத்தில் வந்து உங்கள் மேலே பாரத்தை வச்சு ஆண்டவரை உங்ககிட்ட ஆலோசனை கேட்கட்டும். நீர் ஆலோசனை கர்த்தர். அந்த சிந்தைகள் விதமாய் மன அழுத்தத்தில் இருக்கிற சிந்தைகள் ஆண்டவர் இப்பொழுது அந்த அடிமை கட்டிலிருந்து உடைக்கப்படுவதாக, இப்பொழுது விடுதலையாக்கப்படுவதாக. சிந்தை இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டு கிறிஸ்துவுடைய வெற்றியை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். நேர்களே, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. அது மாத்திரம் இல்லாமல் சாட்சிகளும் எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கிறீங்க. அதாவது இந்த சாட்சிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏனோ தரணும் எதுக்கு தரக்கூடாது. அந்த சாட்சிகள் மூலம் மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து நற்செய்தி சொல்லலாம். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட லைஃப்பில் நிறைய அற்புதங்கள், அடையாளங்கள் செய்கிறாரு. ஆனால் நிறைய பேர் வந்து அது பிழையாக உணர்ந்து பிழையான படிப்பினைகளுக்கு பின்னாடி போகிறீங்க. அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போதகர்கள்கிட்ட போயிட்டு எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்கிறான். ஆண்டவர் எதிர்பார்க்குறது ஜெபம். ஆனால் நீங்களும் ஜெபம் பண்ணணும்.
என்ன பாஸ்டர்? ஆமாம், கரெக்டாக. நிறைய பேர் வந்து இதுதான், அதாவது பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுவார், அவங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இல்லை, நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்தால் தான் ஆண்டவர் பல ஸ்டெப் எடுக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பார். பாஸ்டர், நாம் வந்து இப்போ நாங்கள் ப்ரே பண்ணுவோம். ரொம்ப ஸ்பெஷலாக என்னென்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் புதுசாக ரட்சிக்கப்பட்டு, அது மாத்திரம் இல்லாமல் புதிய இடங்களுக்கு போயிட்டு அங்கே ப்ரே பண்ணுறதுக்கு, கடவுள்கிட்ட பற்றின விஷயங்களை அறிந்து கொள்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். இந்த மாதிரியான ஆட்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அதாவது நிறைய பேர் வீட்டில் பிரச்சனைகள் இருக்கலாம், ஜெபம் பண்ண இல்லாமல் இருந்திருக்கலாம். நிறைய பேர் வீட்டில் ஒருத்தர் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பார், அவங்க குடும்பத்தில் மற்றவர்கள் எல்லாம் பிற மதத்தவர்களாக இருப்பாங்க. நிறைய அலுவலகங்கள், நிறைய நாடுகளுக்கு போயிட்டு நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுறது கடினமாக இருக்கும். அவங்களுக்காக நாங்கள் வந்து ப்ரே பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிலைமையில் இருக்க ஆட்களுக்கு நல்ல ஒரு தைரியமான சில விஷயங்களை சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நிச்சய விதமாக ஜெபிக்க முடியாமல் இருக்கிற தடைகள் நிறைய இருக்குது. சகோதரர் சொன்னது போல் வீட்டில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மற்றவங்க ரட்சிக்கப்பட முடியாமல் இருப்பாங்க. ஆனால் ஜெபம் என்கிறது தேவ சமூகத்தில் வந்து ஜெபிப்பது மாத்திரமல்ல, எந்த இடத்தையும் தேவனுடைய சமூகமாக மாற்றிக்கொள்ள அந்த கிருபையை தேவன் ஒவ்வொருவரும் கொடுப்பார். நிச்சயம் நீங்கள் ஜெபிக்க தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் உள்ளத்தில் இருந்தும் ஆண்டவர் வந்து வெளி தோட்டத்தை மாத்திரமல்ல, உள்ளானந்தை தேவன் ஆராய்ந்து பார்க்கிறார். நாங்கள் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கு முன்பதாகவே தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் நடமாடும் பொழுது கூட நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் ஜெபிக்க முடியும். நீங்கள் அப்படி ஜெபித்து நீங்கள் தீர்மானித்து அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜெபிப்பதற்கான சந்தர்ப்பங்களை, நேரத்தை உங்களுக்கு உண்டாக்கி அவர் கொடுப்பார். நாங்கள் ஒரு ஸ்டெப்ஸ் கால் வைக்க தான் வேணும், அடுத்த ஸ்டெப்ஸை தேவன் எங்களுக்காக கிருபையாய் கொடுப்பார். ஆகையால் நாங்கள் மற்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் என்றால் ஜெபிக்க முடியலை, நமக்கு தடையாக இருக்குன்னு நினச்சிட்டோம்னா நமக்கு கட்டாயம் நம்ம அதே வந்து எங்கள் வாழ்க்கையில் பெருகும் ஒழிய குறையாது. நீங்கள் உள்ளத்திலிருந்து அப்படியே நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, எனக்கு ஜெபிக்க ஆசை, எனக்கு ஜெபிக்க கிருபை கொடுங்கன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் அடுத்த வழியை தேவன் உங்களுக்காய் திறந்து கொடுப்பார். ஆகையால் நான் உங்களுக்காக கட்டாயம் ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரை, இவ்விதமாக ஆண்டவரை ஜெபிக்க முடியாமல் ஆண்டவர் தடையாக இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த தடையை நீக்கி போடுவீராக. அவர்களுக்கு ஜெபிக்கக்கூடிய சந்தர்ப்பம், நீர் எங்கும் நிறைந்த யெகோவா ஈரை. ஆகையால் நீர் எங்கும் ஆண்டவர் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லியிருக்கிறீங்க. அவங்க வீட்டில் தடையாக இருந்தாலும் உள்ளத்தில் அவங்க ஜெபிக்கட்டும், ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். அவர்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் நீங்கள் அந்த இடத்த திறந்து கொடுப்பீங்க. அவங்க இருக்கிற இடத்த தேவ சமூகமாக மாற்றிக்கொள்ள, தேவ பிரசன்னமாய் மாற்றிக்கொள்ள நீங்கள் கிருபை கொடுப்பீங்க. ஆகையால் அவருடைய கவலைகள், வேதனை நீக்கி ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நேயர்களே, உங்களுக்கும் ஜெப தேவைகள் இருந்தால் 0777887575 அந்த இலக்கத்துக்கு நீங்கள் டயல் பண்ணி பேசலாம். பாஸ்டர், இப்போ நாம் ப்ரே பண்ணுவோம். நிறைய பேர் வைத்தியசாலையில் இருப்பாங்க, ஒவ்வொரு நம்பிக்கையில் இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு தைரியப்படுத்தி, நல்ல ஒரு ஆலோசனை கூறி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நேர்களே, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் ஜெபம் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்களும் எங்களோட ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. அதுதான் ஜெபம்தான் வாழ்க்கையில் வெற்றியை தரும். இந்த மாதிரி ஊழியக்காரங்கள் ஜெபம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தது. அதாவது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தானியேல் ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தி நடந்தார். அவர் சிங்கக்குழிக்கு போகிற நேரம் சிங்கங்கள் அவர் எதுவுமே பண்ணலை. அடுத்த நாள் வந்து அந்த நாட்டு ராஜாவை பார்த்து வியந்து பார்த்தாரு. அந்த மாதிரி பைபிளில் பார்த்திங்கன்னா சாதாரண மனிதர்கள் இருப்பாங்க, ஆண்டவர் அவங்கள செலக்ட் பண்ணுவார். செலக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ராஜாக்களே வியந்து போகிற அளவுக்கு ஆண்டவருடைய செயல் அவங்க மூலம் வெளிவரும். அதாவது உதாரணத்துக்கு யோசேப்பை பார்த்து போர்த்திபார் அவர் சொன்னார், இவர் வணங்குற கடவுள் மேலானவர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தார். போர்த்திபார் யோசேப்போட கதை என்ன பாஸ்டர்? அந்த மாதிரி ஆண்டவருக்கும் நீங்கள் சாட்சியாக இருக்கணும். நீங்கள் ஆண்டவரை பின்பற்ற பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துலையும் சரி, ஸ்கூல்லையும் சரி, நண்பர்கள் மத்தியில் பழகும் போதும் சரி,
நீங்கள் சாட்சி மிக்கவராக இருக்கணும். பாஸ்டர், இப்போ நாம் ப்ரே பண்ணுவோம். நிறைய பேர் வந்து அந்த லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இழந்திருப்பாங்க இல்லையா? அதன் மூலம் வந்து மன அழுத்தத்தில் இருக்கிற ஆட்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக நிறைய பேர் இருக்காங்க தானே. இப்போ அவங்களுக்கு நிறையா தேவைகள் இருக்கும். அதுக்காகவும் வைத்தியசாலையில் நிறைய பேர் அனுமதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களோட நம்பிக்கைக்காகவும் நாங்கள் ப்ரே பண்ணுவோம் பாஸ்டர். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நாங்கள் தைரியப்படுத்தி சில ஆலோசனைகள் கூறி வேதத்திலேருந்து சில ரெஃபரன்ஸ் எடுத்து நாம் அட்வைஸ் பண்ணிக்கிறோம். விசேஷமாக தேவைக்காய் காத்திருக்கிறவர்கள், வியாதியிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வேதத்தில் அழகான வார்த்தைகள் எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள் என்று. அதனால் பயப்படாதீர்கள். வியாதி மனுஷனுடைய சரீரத்துக்கு வரும் பொழுது நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயம் நான் சொல்லுகிறேன், எந்த வியாதியாக இருந்தாலும் கர்த்தரால் முடியாதது ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆகையால் அவருடைய தழும்புகளாலே நாங்கள் குணமானோம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் அருமையான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் வியாதியஸ்தர்களாக இருந்தாலும் உங்களுக்கு அநேக தேவைகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு ஆலோசனை, எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய முகத்தை ஆண்டவர் மேல் நோக்கி பாருங்கள். ஏன்னா சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. மனுஷர்கள் பலவிதமான வார்த்தைகள், அவிசுவாச வார்த்தை சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் அவிசுவாச வார்த்தை சொல்ல மாட்டார். சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 100க்கு அதிபதி வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவர் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நீங்கள் வீட்டுக்கு வர வேணாம், நீங்கள் ஜெபிக்க ஒன்றும் செய்ய வேணாம், நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் உங்கள் வாயிலிருந்து வரட்டும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அந்த விசுவாசம் பெரிதான விசுவாசம். ஆகையால் இந்த நேரத்தில் உங்கள் வியாதியஸ்தலாக இருக்கிற உங்களுக்கும், தேவைகள் நிறைந்திருக்க உங்களுக்கும் நான் இப்பொழுது ஜெபம் பண்ணுறேன். உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்க. கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களுக்கு சுகத்தையும் உங்கள் தேவையை சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாக வியாதியஸ்தலுக்காக ஜெபிக்கிறோம். வியாதினால் பாதிக்கப்பட்டு சுகமடையவில்லையே என்று ஆண்டவரை மன அழுத்தத்துக்குள் போனவர்கள் ஆண்டவரே, இப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒருமனப்பட்டு. ஆண்டவரே, எந்த வியாதியாக இருந்தாலும் உம்முடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நீர் அவர்கள் தொட்டீர் என்றால், நீர் ஒரு வார்த்தை சொன்னீர் என்றால் நிச்சயம் அந்த வியாதி அந்த சரீரத்தை விட்டு நீங்கி போகும் ஆண்டவரே. ஆண்டவர், ஆகையால் அவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே நல்ல சுகம் உண்டாவதாக ஆண்டவரே. அதே போல தேவையோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரே, இந்த தேவை எப்போ சந்திக்கப்படும், எப்படி சந்திக்கப்படும் என்று நினைக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, நீங்கள் தான் துணையாய் நின்று கர்த்தாவே அந்த தேவைகளை சந்தித்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுப்பீராக. இந்த ஜெபத்தில் கேட்டு இணைந்தவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வெற்றி உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன், சுகம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இன்னொருத்தர் அழைப்பில் இருக்காங்க. ஹலோ, யார் எங்களோட பேசுறது? சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சொல்லுங்க. மகனுக்கு ஒரு கொடியை பிறந்திருக்கிறான்னு சொல்லி 5 நாள் இல்லையே வரட்டான் செக் பண்ணணுமான்னு சொன்னாங்க பாஸ்டர். அதுக்கு போனா போல நான் ஆண்டவர்கிட்ட உங்கள்கிட்ட ஜெயிக்க வேணும்னு சொல்லி நான் இப்ப ஆஸ்பத்திரிக்கு போவேன். நான் கட்டளையிட்டேன். நான் பின்னால போய் அவங்கள்ட்ட சாட்சி சொல்லுவேன்னு சொல்லி, அப்ப ஆஸ்பத்திரிக்கு போறது மகனுக்கு ஒரு பிள்ளையை விட்டு நீங்க வெள்ளிக்கிழமை வாங்க என்று சொன்னதுக்காக நான் இன்னைக்கு நன்றி சொல்றேன் பாஸ்டர் உங்களுக்கு. ஓகே பாஸ்டர், உங்களுக்கு சில ஆலோசனைகள் கூறி உங்களுக்கு நல்லா தைரியப்படுத்தி உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணுவார். நேர்களே, இந்த மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி ஜெபிக்கலாம். 0777887575. பாஸ்டர், அந்த அம்மாக்காக ஆலோசனைகள் கூறி நம்ம ஜெபம் பண்ணோம். அம்மா, உங்களுக்கு நான் சில ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்கார், வல்லமையுள்ளவர். ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையால் மனுஷர்கள் பலவிதமாக சொல்லலாம், அதுவும் டாக்டர்கள் சொல்ல முடியும். அவர்கள் சொல்வது உண்மை, ஆனால் ஆண்டவர் சொல்வது சத்தியம். இதுதான் வித்தியாசம்.
டாக்டர் சொல்வது உண்மை, அவங்க உண்மை தான் சொல்கிறாங்க. அவங்க எங்களை செக் பண்ணும் பொழுது எங்களை பார்த்து உங்களுக்கு இந்த வியாதி இருக்குது இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது சத்தியம். சத்தியத்துக்கும் உண்மைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து நல்ல சுகத்தையும் பலனை கொடுக்கும்படியாக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் சுகத்தை கொடுத்திருக்கிறீர். இன்னும் உம்முடைய பலன், இன்னும் உம்முடைய ஆண்டவர் வல்லமை அவர்கள் மீது கடந்து வருவதாக ஆண்டவரே, தாய் சொன்ன அந்த காரியத்தில் உம்முடைய கரம் இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பரிபூர்ண ஒரு விடுதலை, பரிபூர்ண ஒரு சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். நேர்களே, தொலைபேசியில் மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜிலும் நீங்கள் கமெண்ட்ஸ் மூலம் இணைந்திருக்கலாம். பாஸ்டர், இப்போ நாங்கள் ப்ரே பண்ணுவோம். நிறைய பேர் வந்து பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறதுக்கு இப்போ ரெடியாக இருந்திருப்பாங்க. இப்போ ஈவினிங் நேரத்தை எல்லாம் கேக் வெட்டுறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்துட்டாங்க, நாங்கள் அவங்கள கழிச்சிட்டு வருவோம். ஹலோ, யார்? ஹலோ, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. சொல்லுங்கள் ஜெயலட்சுமி. கொஞ்சம் சத்தமாக பேசுங்கம்மா. ஓகே, ஓகே, ஓகே அம்மா, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. வேதத்தில் கூட பார்த்தீங்கன்னா ரூத் அவங்களும் நிறைய பிரச்சனைகள் மத்தியில் போனாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் ஒன்று கொடுத்தாரு. எஸ்தர், இந்த மாதிரி மரியாள், இந்த மாதிரி நிறைய பேர் பைபிள் இருக்காங்க. நிறைய பெண்கள் ஆண்டவர் அறிந்து பின்பற்றி நல்ல ஒரு நிலையில் இருந்திருக்காங்க. ஆண்டவருடைய பிள்ளை மரியாள் கூட என்ன பாஸ்டர், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெடிக்கேட்டாக இருந்தனால தான் ஆண்டவர் மனித ரூபமாக பிறக்கிறதுக்கு அவங்கள செலக்ட் பண்ணார். நீங்கள் இந்த கால் வரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் கைவிட மாட்டார்னு. நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார். ஏன்னா பைபிளை கூட பார்த்தீங்கன்னா யோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் நல்ல செல்வந்தராக இருந்தார். ஆண்டவரை பின்பற்ற ஒரு மனிதன். திடீர்னு அவருக்கு ஒரு சோதனை வரவும் அவர் ஆண்டவரை கைவிடலை. அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அவர் 2 மடங்கு ஆசீர்வதிச்சார். பாஸ்டர், அவங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கூறி அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இதை பார்த்துக்கிட்டு இருக்க நேர்களே, நீங்களும் ஒருமனப்பட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஜெயலட்சுமி அம்மாக்காக. அம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க அம்மா. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடுவது இல்லை. யார் எங்களை கைவிட்டாலும், இந்த உலகத்தை விட்டு போனாலும்
ஆண்டவர் ஒரு நாள் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். எங்களை கைவிடாமல் இருப்பதற்காக தான் அவர் சிலுவைக்கு போய் தன்னுடைய சரீரத்தை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, வீடு வாசல் இல்லாதவளுக்கு வீடு வாசலை உண்டு பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீங்க. ஒரு காரியம் மட்டும் நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு ஒரு ஆலோசனை நான் சொல்லுறேன். நீங்கள் காலையில் அதிகாலையில் எழுந்து நின்று நீங்கள் அதிகாலையில் தேவனை தேடுங்கள் கண்டடையாள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஆண்டவரை காலையிலே போய் தேடுங்க. மனுஷ முகத்தை பார்க்கறதுக்கு முன்பு, பிள்ளைகளை பார்ப்பதுக்கு, பிள்ளைகளோடு பேசுவதற்கு முன்பு நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். நீங்கள் தேவ சமூகத்தில் சார்ந்து காலையில் எழுந்து உங்கள் நேரத்தை ஒப்பு கொடுத்து நீங்கள் தேவ சமூகத்தை உங்களுடைய கண்ணீரை ஊற்றுங்க. ஏன்னா வேதத்தில் அன்னாள் என்கிற ஸ்திரீ தனக்கு வந்த பிரச்சனை, அவமான, நிந்தைகள், யார் அவளை ஆதரிக்கவில்லை, யார் அவளுக்கு அன்பு செய்யவில்லை. ஆகையால் தான் ஒதுக்கப்பட்ட நிலையில் அவள் ஒரு காரியத்தை மட்டும் செய்தா, தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி போனான். ஓடி போய் அங்கே கண்ணீர் சிந்தி கதறி ஜெபித்தான். ஜெபிக்கும் பொழுது ஒரு பொருத்தனையோடு, ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஒரு பிள்ளையை தந்தா, அதுவும் ஆண் பிள்ளையை தந்தா நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஜெபம் பண்ணான். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். அதே போல் ஆகார் வனாந்தரத்துக்கு போனாள். வனாந்தரத்தில் தேவன் கண்டார். அவளுக்கு தெரியலை, பக்கத்தில் ஒரு தண்ணி தாகம் வரும்போது தண்ணி இருக்கும்போது தெரியலை. ஆனால் ஆண்டவர் அவளுக்காக ஒரு வாய்க்காலை வைத்திருந்தார். அப்போ கண் திறக்கப்பட்டது. அதே போல் நான் ஜெபிக்கிறேன், காலையில் எழும்புங்கம்மா. காலையில் எழும்பி முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே எங்களுக்கு மனம் இறங்கும், தாவீதின் குமாரன் இறங்கும் என்று அந்த குருடன் சொல்லும் பொழுது ஆண்டவர் மனம் இறங்கினார். இதே போல் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் அறியாமலே உங்களுக்காக வாசலை திறப்பார். உங்களுக்காக மனம் இறங்கி உதவி செய்யக்கூடியவர்களை தேவன் எழுப்பி விடுவார். ஆகையால் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். நன்றி ஆண்டவரை, ஸ்தோத்தரிக்கிறேன். தாய்க்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த தாய் அழுத கண்ணீரை நீர் பார்க்கிறேன். ஆண்டவரே, கண்ணீரை துருத்திலே சேர்த்து வைக்கிற தேவன். சேர்த்து வைப்பது எங்களுக்கு கண்ணீருக்கு ஒரு பலன் கிடைக்கிறதுனால, அந்த அம்மா விட்ட கண்ணீருக்கு ஒரு பலனை கொடுப்பீராக. தங்கள் 4 பிள்ளைகளை வைத்து கணவர் இல்லாமல் இவ்வளோ காலமாய் சுமந்து வந்த அந்த சுமை ஆண்டவர் எவ்வளோ பெரிதென்று பார்க்கிறோம். ஒருவரும் ஆண்டவரே உதவி செய்யக்கூடிய ஆண்டவரை இல்லாமல் நேரத்தில் என் ஆண்டவரை நாங்கள் தாழ்மையுடன் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தாய்க்கு நீங்கள் ஒரு உதவி செய்யுங்க. ஒரு வாசலை அந்த தாய்க்கு திறங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு வீடு அவர்களுக்கு உண்டாகும்படியாக, தேவைகள் சந்திக்கப்படும்படியாக. ஆண்டவரே, ஒரு மகன் சுகீனமாக இருக்கிறார் என்று சொன்னார்கள். இயேசுவின் நாமத்தினால் அந்த மகன் சுகம் அடைவாராக. சாபங்கள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க. ஆமென், ஆமென், ஆமென். இன்னொருத்தர் அழைப்பில் இருக்காங்க. அல்ல யார் எங்களோட பேசுறது? ஹலோ, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நான் ருஷானா பேசுறேன், குத்தலாவில இருந்து. சொல்லுங்க பாஸ்டர். நான் 10 வருஷமா சர்ச் போறேன். அதனால இப்போ கொஞ்ச காலமா ஒரு 2-3 வருஷமா எனக்குள்ள ஒரு அந்த கட்டுகள் மாதிரி உணர்றேன். ஜெபிக்க முடியல. வீட்டுல ஒரு விடுதலையா ஜெபிக்க முடியல. பைபிள் வாசிச்சாலும் அந்த ரொம்ப ஏமாத்திக்கிறோங்கிற அந்த விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கு பாஸ்டர். அந்த கட்டுகள் இருக்கிற மாதிரி உணர்றேன் பாஸ்டர். தலையெல்லாம் பாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர். அதுக்காக விடுதலைக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறாங்க, படிக்கிறாங்க பாஸ்டர். அவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணுறேன். ஓகேம்மா. இப்போ பாஸ்டர் உங்களுக்கு சில ஆலோசனைகள் கூறுவார். பாஸ்டர், அவங்களுக்கு நாங்கள் நல்ல ஒரு ஆலோசனை கூறி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அந்த ஆலோசனை கேட்டவுடன் நீங்களும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. அருமையான சகோதரி, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் 10 வருஷமாக ஆலயத்துக்கு போகிறீங்க என்று சொன்னீங்க. இந்த கடந்த 2 வருஷமாக கட்டுகள் இருக்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் விசேஷமாக உங்களுக்கு ஜெபம் பண்ண கடினமாக இருக்கும். நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் உங்கள் நாவினால் நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க ஆண்டவரை. உங்கள் நாவை திறந்து ஆண்டவர் சொல்கிற, நாவை திற, நான் அக்கினி தணலை வைப்பேன் என்று சொல்லி. அதே போல் பவுலையும் சீலாவையும் கொண்டு போய் சிறையில் அடைச்சிட்டாங்க. அவங்க ஒரு கட்டில் தான் இருந்தாங்க. அவங்க கால் கை தொழுவத்தில் கட்டப்பட்டு சிறைக்குள் அவங்க இருந்தாங்க.
இப்படி இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் அசைய கூட கடினமாக இருந்தது. ஆனால் அவங்க ஒரு காரியம் செஞ்சாங்க, அவங்க நாவை கட்டி வைக்கல. அதனால் அவங்க நாவுனால் என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை துதித்து பாட ஆரம்பித்தாங்க. அந்த கட்டு மத்தியில் துதித்து பாடினாங்க. துதித்து பாடும்பொழுது தேவனுடைய வல்லமை அவங்க மேலே இறங்கினதுனால கட்டுகள் அறுக்கப்பட்டது, சங்கிலிகள் அறுக்கப்பட்டது. உடனே அவங்க அதிலேருந்து விடுதலை அடைஞ்சாங்க. விடுதலை அடைந்தது மாத்திரமல்ல, அவங்களோட சேர்ந்து அநேகர் அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் காலையில் எழும்பி இல்லை வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், துதிங்க. நீங்கள் ஜெபிப்பதை விட நீங்கள் துதிங்க. துதிக்க 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 கொஞ்சம் சோர்வாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதவே தாண்டி துதிங்க. நீங்கள் அந்நிய பாஷை வரப்பெற்றிருந்தால் நீங்கள் அந்நிய பாஷையினால் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் அப்படி செய்யும் பொழுது உங்களை அறியாமல் ஒரு பேலன் வரும். அந்த பேலன் வரும் பொழுது நீங்கள் யார்கிட்டையும் போக தேவையில்லை, எந்த பாஸ்டர் போய்ட்டு தலையை கொடுக்க தேவையில்லை. நீங்களாகவே விடுதலை அடைஞ்சி ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வெளிச்சம் உண்டாகிறதை, உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அருமையான சகோதரி சொன்ன காரியம், இந்த கட்டுகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு துதியின் வல்லமை இறங்குவதாக, அவங்க நாவுகள் துதிப்பதற்காக திறக்கப்படுவதாக. அவங்க காலையில் துதிக்கட்டும், மாலையில் துதிக்கட்டும், பகலுக்கு துதிக்கட்டும், எந்நேரமும் துதிக்கட்டும். துதிக்க 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 ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த குடும்பத்துக்குள்ள இறங்குவீராக. கட்டுகள் உடைக்கப்பட்டு போவதாக, பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, நீங்க தாமே அந்த குடும்பத்தில் பரிசுத்த ஆவியோட வல்லமையால் நிரப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன். நாவை திறந்து துதிக்கட்டும், துதிக்கட்டும் ஆண்டவர். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால. ஆமென், 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 ஆமென். இன்னொருத்தர் அழைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ரேச்சல் அம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாவலப்பட்டியிலேருந்து பேசுகிறீங்க. சொல்லுங்கள் உங்களோட ஜெப தேவைகளை. ஓகே. ஓகேம்மா, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். பாஸ்டர், நீங்கள் அவங்களுக்காக ஆலோசனை கூறி ஜெபம் பண்ணுங்கள். முக்கியமாக அவங்களுக்கு வைத்தியர்கள் சில ஆலோசனைகள் கூறுவாங்க, அதுகளையும் கடைப்பிடிக்க சொல்லி நீங்கள் ஆலோசனை பண்ணுங்கள். அம்மா, நான் உங்களுக்காக ஜெபிப்பது முன்பதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் விசுவாசத்தில் இருங்கள். வைத்தியர்கள் உங்களுக்கு சொன்ன அந்த ஆலோசனை நீங்கள் கேட்டு ஜெபத்தில் தரித்திருங்கள். எல்லா ப்ரெஷரும் குறைந்து சரியான லெவலுக்கு வந்து அடுத்த மாதம் உங்களுக்கு அதை லென்ஸ் போட ஆண்டவர் கிருபை கொடுப்பார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை கண்டுகொள்வாய் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வசனம் சொல்லுது. நீங்கள் கவலைப்படாமல், எதை குறித்தும் எண்ணாமல் உங்கள் சிந்தையை தேவன் பக்கம் திருப்பி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. அப்போ உங்களோட சரீரம் கண்ட்ரோல் ஆகும், டென்ஷன் ஆகாது, அப்போ ப்ரெஷர் கூடாது. ஸோ அதனால் நீங்கள் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அமைதியான முறையில் உங்களோட சிந்தையை வைத்துக்கொள்ளுங்கள். நிச்சயம் நாங்களும் விசுவாசிக்கிறோம். அடுத்த மாதம் உங்களுக்கு அந்த டைமுக்கு போகும் பொழுது ப்ரெஷர் எல்லாம் அழகான லெவலில் இருக்குன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். பிதாவே, நான் ஜெபிக்கிறேன் விசேஷமாக தாய்க்காக. ஆண்டவரே, அவருடைய கண்ணில் அந்த லென்ஸை போடுவதற்கு டாக்டர்கள் சொன்ன விதமாக செய்து முடிக்க தேவ பலன் கிருபை கிடைக்குவதாக. ஆண்டவரை, ஒவ்வொரு முறையும் போய் அவங்க ஏமாந்து வாராங்க, ப்ரெஷர் குறையாமல் இருக்குது. எதை குறித்து அவங்க கலக்கம் அடையாமல், பயப்படாமல் ஆண்டவரை மாத்திரம் பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு காத்திருக்கட்டும். இனி வருகிற மாதம் அவங்க போகும் பொழுது அவங்களுடைய சரீரத்தில் எல்லாம் கண்ட்ரோலாக மாறுவதாக, எல்லாம் கண்ட்ரோலாக மாறுவதாக, லெவலுக்கு மாறுவதாக. அவங்க லென்ஸை போட்டுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இன்னொருத்தர் அழைப்பில் இருக்காங்க. ஹலோ, யார் எங்களோட பேசுகிறது?
கொஞ்சம் சத்தமாக பேசுங்க தெளிவாக. ஆவிசாலேருந்து பேசுகிறீங்க, சொல்லுங்கள் ஜெப தேவைகளை. ஓகே, உங்களுக்காக இப்போ பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். நீங்களும் ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணுங்கள் பாஸ்டர். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்ல சுகத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக நீங்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் எங்களோட ஒரு மனப்படுங்க. அந்த இடத்துல நீங்கள் உங்களோட கரங்களை வைத்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். நன்றி ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறேன், விசேஷமாக அவருக்காக ஜெபிக்கிற உற்சாவிலிருந்து பேசுகிற சகோதரன் ஆண்டவரே ஒரு விசுவாசத்துடன் எங்களோடு இணைந்திருக்கிறார். எங்களுக்கு சொல்லி ஜெபிக்கும்படியாக இந்த நேரத்தில் அவருக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இப்பொழுதே ஒரு அற்புதத்தை நடப்பிப்பீராக. அற்புதம் நடப்பதாக அவருடைய சரீரத்துக்கு ஆண்டவரே நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியம் உண்டாவதாக. ஆண்டவரே நல்ல சாட்சிகள் கேட்கத்தக்கதாக நீங்கள் உடைய ஆணி பாய்ந்த கரத்தினால தொட்டு சுகப்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பாஸ்டர், இப்போ ஒரு விசேஷ ஒரு ஜெபம். எங்களுடைய அலுவலகத்தில் பணிபுரிகிற தவிஷ சொல்லி அருமையான ஒரு சகோதரர், அவர் தான் செய்திகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுறது. அவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அவருக்காக, ஒரு மனைவிக்காகவும் அவர் குடும்பத்தினருக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர். நாங்கள் இந்த அலுவலகத்தில் வேலை செய்கிற அந்த நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுகிற தவிசைக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த நேரத்தில் அவருக்கு கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய கரமும் அவர் மேலே இருக்கும்படியாக தேவையானவைகளை செய்ய பலனும் அவருடைய குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் சுகமும் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே. சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் அவரை ஆண்டவர் இந்த இடத்துல முக்கியமான ஒரு பகுதியில் ஒரு ஆண்டவரை பணிபுரிய கிருபை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, அவர் அதை செய்யும் பொழுது என் தேவனுடைய பலன் அவர் மீது வருவதாக, உம்முடைய ஞானம் அவர் மீது வருவதாக, உம்முடைய பாதுகாப்பு அவர் மேலே வருவதாக. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, அவர் உமக்காக ஒரு சேவையை செய்கிறார். ஆண்டவர், அது நிமித்தம் அவருடைய குடும்பம் ஆண்டவரே அவருடைய கர்த்தாவை ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாய் கிருபை கொடுங்க. கர்த்தர் தாமே விசேஷமாக ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உடைய இரத்தத்துக்கு கீழாக மறைத்து ஒரு உன்னத பாதுகாப்பு, ஒரு மகிமை மேகம் அந்த குடும்பத்தின் மீது இறங்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேசலாம், அடுத்த வாரமும் பேசலாம். 0777887 இந்த இலக்கத்துக்கு தான் நீங்கள் டயல் பண்ணி பேசணும். இந்த நிகழ்ச்சி மட்டுமில்லை, எங்களுடைய சொர்க்க டிவியில் நேரடி ஒளிபரப்பில் இருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்காகவும் நீங்கள் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம். பாஸ்டர், நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கிறோம், இந்த வெள்ளப்பெருக்கால் இன்னும் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க. நான் கூட கிட்டத்தில் சந்தித்தேன். நிறைய பேர் நிறைய கனவுகளோடு இருந்திருப்பீங்க. இந்த வெள்ளப்பெருக்கு, அதுக்கப்புறம் போன வருடம் நாங்கள் பார்த்தோம் அந்த குண்டு வெடிப்பு, அப்புறம் அதாவது காஷ்மீரில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு துப்பாக்கி சுடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா? அப்போ எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. அது எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. ஆண்டவரும் பார்த்திங்கன்னா ஆக்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் வந்தார். அப்போ தான் நிறைய பேர் குழம்பிட்டாங்க. நிறைய பேர் நினைத்தார்கள் அவர் ஒரு ராஜா மாதிரி வருவார். அவர் ராஜா தான், ஆனால் அவர் தாழ்மையின் ரூபத்தில் தான் வந்தார். லைஃப்பில் நிறைய பேரோட லைஃப்பில், உதாரணத்துக்கு பைபிளில் சகையை கூட பார்த்திங்கன்னா அவர் எதிர்பார்க்கல ஜீசஸ் அவர் அழைப்பாருன்னு சொல்லி. பேதுரும் எதிர்பார்க்கல தன்னை ஒரு சீடனை அழைப்பாருன்னு சொல்லி. இந்த மாதிரி நிறைய பேரோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடக்குது எதிர்பார்க்காத நேரங்களில். நீங்கள் அதுக்கு முன்னாடி ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள். பாஸ்டர், நாம் ஜெபம் பண்ணுவோம் நிறைய பேருக்காக. நிறைய பேருக்கு நிறைய சுவிசேஷங்கள் நிறைய பேர் மத்தியில் அவங்க லைஃப்பில் அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த சுவிசேஷம் லைஃப்பில் அவங்களுக்கு கிடைக்கணும். ஜெபம் பண்ணுவோம். சகோதரர் சொன்னது போல் அந்த இயற்கை அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, சுவிசேஷம் எல்லா இடங்களுக்கும் கடந்து செல்ல இந்த இயற்கை அனர்த்தங்கள், இந்த காரணங்கள் தேவனுடைய வருகைக்கு முன்பதாக நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக, ஆகையால் மனம் திரும்ப வேண்டியவர்கள் மனம் திரும்பும்படியாக,
வேதம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு விலகி தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கும் பொழுது தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று. ஆகையால் மனம் திரும்ப வேண்டிய மனம் திரும்பவும், இந்த இயற்கை அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் திரும்ப அவங்க சீரோ நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவங்களை கர்த்தர் உயர்த்தும்படியாகவும் சுவிசேஷங்கள் இந்த நாட்களில் பரம்பத்தக்கதாக தேவன் ஒவ்வொரு நேரங்களில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் கொடுப்பார். இப்போ இந்த சந்தர்ப்பம், இந்த முறையை தேவன் சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். இதை சரியான முறையில் பயன்படுத்தி இயேசுவை அறிவிக்கத்தக்கதாக இந்த நாளில் அவளுக்கு சரியான சுவிசேஷம் போய் சேரத்தக்கதாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், தேசம் எங்கும் ஆண்டவரை பாதிக்கப்பட்டவர்களுக்கு, ஆண்டவரை விடுதலை தேவையானவர்களுக்கு, இயற்கை அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆறுதலின் சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம், விடுதலையின் சுவிசேஷம் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கை கடந்து போவதாக, விசேஷமாக எல்லாவற்றுக்கும் மேலாக பாவத்தினுடைய மன்னிப்பின் நிச்சயத்துக்குரிய சுவிசேஷம் போவதாக. ஆண்டவரே, பாவங்களுடைய தங்கள் பாவங்கள் பொல்லாத வழிகளிலிருந்து ஆண்டவரே மனம் திரும்பக்கூடிய கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே, உங்கள் நாமம் தரித்தவர்கள் கூட ஆண்டவரே மனம் திரும்ப வேண்டிய இடங்களில் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆண்டவரை பாதிக்கப்பட்டவர்கள் இதில் ஆண்டவரே நீங்கள் அவங்களை மறுபடியும் உயர்த்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இழந்தவைகள் எல்லாம் திரும்ப இரட்டிப்பாய் நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பாஸ்டர், இந்த ஜெப வேலையை இறுதி பண்ணுற முகமாக நாங்கள் எங்களுடைய முகப்புத்தகத்தில் இணைந்திருக்கிற பிரைட் ஐயாக்காகவும், அப்புறம் எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருக்கிற தொலைபேசி மூலம் நிறைய நபர்கள் தொடர்ந்து இணைந்திருக்காங்க, தேன் மலர், வாணி, அலெக்ஸ் ஐயா, அவங்களுக்காகவும் நாங்கள் பொதுவாக ப்ரே பண்ணி இந்த நேரத்தை நாங்கள் நிறைவு செய்வோம். ஜெபம் பண்ணுவோம். சொன்ன பேர்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து இந்த நேரத்தில் எங்களோட தொலைபேசி மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கரம் இருப்பதாக, அவர்களுக்கு தேவ அனுக்கிரகம் கிடைக்கணும், தேவனுடைய கிருபை பெருகணும், அவர்களுக்காக கர்த்தர் செய்ய வேண்டியதுக்கு பரலோக வாசல் அவளுக்காய் திறக்கப்படும்படியாக இந்த நேரத்தில் நான் ஜெபம் பண்ணுற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். சொல்லப்பட்ட பேர்கள் எல்லாரும் உடைய கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் அவர்களோடு இருந்து நடத்த வேண்டும் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவளுக்காக திறக்க வேண்டிய வாசல்கள் திறந்து ஆண்டவர் பலனையும் கிருபையும் அனுக்கிரகத்தை கொடுக்கும்படியாக இன்னும் முன்னோக்கி கடந்து செல்ல கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. இந்த வருஷம், இந்த ஆண்டு ஆண்டவரே அவர்களுக்கு நீ சொன்ன பிரகாரமாக உம்முடைய வார்த்தை கேட்டு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஜெபம் பண்ண வந்த போதகர் ஜூட் மெல்கம் அவர்களுக்கு நன்றிகள் தெரிவிக்கிறோம். ரொம்ப நன்றி பாஸ்டர். அதாவது வருடத்தில் இந்த முறை முதல் தடவையாக வந்தது. இன்றும் நிறைய நாட்கள் அவர் பார்த்தீங்கன்னா போன வருடம் நிறைய நாட்கள் வந்திருந்தீங்க நீங்கள் எங்களோட நிகழ்ச்சிக்காக. இந்த வருடமும் அவருடைய பங்களிப்பை தருவார். அது மாத்திரம் இல்லாமல் நேயர்களே, நீங்களும் ஜெபத்தில் தரித்திருங்க. அதாவது எங்களோட தொலைபேசி இலக்கம் 0777887575 அந்த இலக்கத்துக்கு மறக்காமல் நீங்கள் டயல் பண்ணி பேசலாம். ஜெப தேவைகள் மட்டுமில்லை, சாட்சிகளும் எங்களுக்கு தெரிவிக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். God bless you all.